டியர் நீட் ஆஸ்பிரன்ஸ், ஹாப்பியா இருங்க. எக்ஸாமுக்கு இனி கொஞ்சம் மணி நேரங்கள் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு உங்களால எதுவும் ஸ்பெஷலா படிக்கவே முடியாது. ரிலாக்ஸ் ஆயிருங்க. நீ படிச்சதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. படிக்காத ஏரியாவை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க. நான் நல்லா படிச்சிருக்கேன், இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சால் கூட என்னாலே பெரிய அளவுக்கு எதுவும் பண்ண முடியாது அந்த நம்பிக்கையுடன் ஹாப்பியா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ள நுழையும் போது உங்களோட மனநிலை என்னது? அதுதான் அந்த 3 மணி நேரங்களை சமாளிக்கிறது. பயமுடன் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது கண்டிப்பா அது உங்களோட மூளை ஒர்க் ஆகுறத பாதிக்கும், கொஸ்டின் சரியா வாசிக்கிறத பாதிக்கும். எதுக்கு நம்ம வரப்போற ஒரு விஷயத்தை பற்றி முன்கூட்டியே நெகட்டிவ் ஆகணும். உன்னோட நீட் எக்ஸாமினேஷன் சூப்பரா இருக்கும். எக்ஸாம் எழுதி ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் ரவுண்டுகளில் கொஸ்டின் வாசிக்கும் போதே உங்களுக்கு மண்டையில் வெல்பெரியான டைப் கேள்விகள் இருக்கும்ல, அது அட்டென்ட் பண்ணிட்டு போங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் டஃப் ஆயிடுச்சுன்னா அதில் ஸ்டக் ஆகி நிற்காதீங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, மூச்சு பயிற்சி. அது நம்ம டென்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணும், ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். 100% ரிலாக்ஸ் ஆகி காமாய் கூலாய் ஒரு நீட் ஆஸ்பிரண்டும் எக்ஸாம் எழுத போனது கிடையாது. சீரியஸா நீட் எக்ஸாமை அப்ரோச் பண்ணிய ஒரு ஸ்டூடெண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கதான் செய்யும். ஆனால் அந்த டென்ஷன் உங்களை பாசிட்டிவான மைண்ட் செட்டிലേക്ക് கொண்டு வரணும். அதாவது கரெக்டான கவனம் செலுத்தி எக்ஸாம் எழுதுறதுக்கு அது ஒரு சப்போர்ட் ஆயிருக்கணும். நீட்டுடன் உலகமெல்லாம் குறைஞ்சு போகாது. இது உங்களோட ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷனே கிடையாது. இது வாழ்க்கையிலே ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான். எப்போதுமே ஹைட்ரேட்டட் ஆயிருங்க. லைட் ஃபுட்டு மட்டும் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. எக்ஸாம் ஹாலுக்கு நுழையதுக்கு முன்னாடி கூட புக் ஓப்பன் பண்றது அதெல்லாம் மாற்றிட்டு கண்ணு மூடி ரிலாக்ஸ் பண்ணுங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ள ஏறி எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் ஆயதுக்கு அப்புறம் கொஸ்டின்ஸ் டஃப்பாகி ஃபீல் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அது ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காது. உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கேட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட நமக்கு ஷேர் பண்ண முடியாது இல்ல. நம்ம டென்ஷன் நம்மளுக்கு மட்டும் ஆயிருக்கும். ஆனா அதுல நீங்க புரிய வேண்டிய விஷயம், உனக்கு எக்ஸாம் டஃப்பாகி ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லோருக்கும் நீட் எக்ஸாமினேஷன் டஃப் ஆயிருக்கும். நீட் எக்ஸாமில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்கோர் கிடையாது, ரேங்க் தான். அது மட்டும் நீங்க திரும்பவும் திரும்பவும் யோசிச்சுக்கோங்க. ஸ்கோரை பற்றி டென்ஷன் ஆகக்கூடாது. உனக்கு நீட் எக்ஸாமில் கிடைக்க போற ஸ்கோரை பற்றி டென்ஷன் ஆகக்கூடாது. கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணி வரும்போது சில கொஸ்டின்ஸ் போகும்போது ஐயோ அந்த ஸ்கோர் போயாச்சு அப்படின்னு யோசிக்காத. எக்ஸாம் டஃப் ஆகும், மற்றவங்களுக்கும் டஃப் ஆகும், எல்லாருக்கும் டஃப் ஆகும். நமக்கு ஸ்கோர் வேண்டாம், ரேங்க் மட்டும் போதும். அது மறந்துடாதீங்க.